ஸோ இந்த வீடியோ வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ தான். நான் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட, ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் வீடியோ ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நான் போன வீக் கூட இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதுக்கு முன்னாடி கூட பண்ணியிருக்கேன். ஸோ அந்த போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க கூட கொஸ்டினுக்கு தான் நான் இந்த வீடியோவில் ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ வேண்டும் வரைக்கும் பாருங்கள், கமெண்ட் பண்ணாதவங்களுமே இந்த வீடியோ வேண்டும் வரைக்கும் பாருங்க, உங்களுக்குமே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நான் லாஸ்ட்டாக போட்ட Q&A போஸ்ட்டில் கம்மியாக தான் கமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே எண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல் கமெண்ட்ல ஸ்ட்ரேஞ்சர் கேட்டிருக்காரு. ஸ்ட்ரேஞ்சர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஜிபியோட ப்ரைஸஸ் ட்ராப் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இது வரைக்குமே நான் இன்னைக்கு சண்டே தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், இன்னைக்கு வரைக்குமே ஜிபியூக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் நினைக்கலாம் மேபி ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாம் சேல் வருது, அதில் ட்ராப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயுமே ப்ரைஸ் ட்ராப் ஆனாலுமே மோஸ்ட்லி அது நார்மல் ப்ரைஸுக்கு தான் வரும். ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஜிபியூ ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ராப் ஆகி வந்தாலுமே, அதாவது சேல் டைமில் டிஸ்கவுண்ட் அப்படியெல்லாம் போட்டாலுமே, அதை நம்மளால் நார்மலான கரெக்ட் ப்ரைஸிங்கில் மட்டும்தான் வாங்க முடியும். ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி லோ ப்ரைஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்காது. ஏன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எப்போவுமே யூஸ்வலாகவே ஜிபியூ, சிபியூஸ் எல்லாத்தோட ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அங்கே டிஸ்கவுண்ட் போட்டாலுமே கம்மியாகி நார்மல் ப்ரைஸில் தான் வரும், அது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எல்லாம் கிடையாது. ஸோ மற்றபடி ஜிஎஸ்டி ட்ராப் ஆகுது, அதால் ஏதாவது ட்ராப் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்குமே அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. அதாவது கம்ப்யூட்டர் கம்பெனிஸுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனே கிடையாது. கம்ப்யூட்டருக்கு ரிலேட்டடாக எந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி ட்ராப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மானிட்டர்ஸுக்கு மட்டும்தான். அதுக்கு மட்டும்தான் இப்போ வரைக்குமே கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது மேபி அவங்க HSN கூட தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது ப்ரைஸ் ட்ராப் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன், இல்லை நான் கண்டிப்பாக வச்சு வீடியோவுமே போடுறேன். ஸோ இப்போ அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம். ஸோ இங்கே லிங்கேஸ்வர் டிராவன் ப்ரோ தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. AMDயோட 8400F, அப்புறமா B650 மதர் போர்டு, 240mm AO, அப்புறமா 550W பவர் சப்ளை, அப்புறமா 30Kக்குள்ள ஒரு நல்ல GPU கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. இல்லைனா 35Kல 9060 ST 16GB கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இங்கே லிங்கேஸ்வர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஸ்பெக்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான், ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் அதை முதல்ல சொல்கிறேன். இந்த ஸ்பெக்ஸில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். 8400F ஓகே, உங்களோட பட்ஜெட் கம்மியாக இருந்தால், உங்களுக்கு ஃபீச்சர் சூப்பரிங் DDR5 வேணும்னா நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, அந்த CPU தான் போய் ஆகணும். ஸோ அப்புறமா அந்த 240mm கூலர், அதாவது AIO கூலர், நார்மலான ஏர் கூலர் கிடையாது. ஸோ இந்த கூலர் கண்டிப்பாக இந்த CPUக்கு தேவையே இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் அங்கே காசு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த கூலரை அப்படியே கட் பண்ணுறீங்க, அது தேவையே கிடையாது. இல்லை நான் பெரிய CPU போவேன், அப்போ இந்த 240mm யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேபி அந்த டைமில் உங்களுக்கு 360mm தேவைப்படலாம். ஏன்னா நீங்கள் அந்த டைமில் தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த AIOவை கம்ப்ளீட்டாக அதுலேருந்து கேன்சல் பண்ணுங்க. அப்புறமா 550W பவர் சப்ளை, இது கண்டிப்பாக இந்த ஸ்பெக்ஸுக்கு செட் ஆகாது. நீங்கள் அண்டர் 30Kல ஒரு நல்ல GPU கேட்டிருக்கீங்களா, அண்டர் 30Kல நல்ல GPU இப்போதைக்கு RTXோட 5060 தான் இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக 650W பவர் சப்ளை போய் தான் ஆகணும். மினிமமாக 550W எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறமா 9060 STயை பற்றி கேட்டிருக்கீங்க, அதாவது 35Kல வருமானு. மேபி சான்சஸ் இருக்குது, 100% கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, மேபி சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் சேலில் எல்லாம் சடனாக ப்ரைஸ் ட்ராப் ஆகலாம், அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி வந்ததுமே நீங்கள் பை பண்ணணுன்னா என்னோட சேனலோட நோட்டிஃபிகேஷனை ஆன்ல வைங்க. ஏன்னா PCDலாம் நான் இமீடியட்டாக அப்டேட் பண்ணுவேன், சேனல்லேயுமே அப்டேட் பண்ணுவேன். இல்லைனா என்னோட டெலிகிராம் சேனலில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுவேன், அதில் என்னால் ஈஸியாக போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் நீங்கள் பை பண்ணிக்கலாம், மேபி 35Kல வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 9060 ST இல்லைனா 30Kக்குள்ள ஒரு பெஸ்ட் GPU RTX 5060 இந்த மாதிரி GPUs போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 550W வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. மினிமமாக நீங்கள் 650W போய் தான் ஆகணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா அந்த AIO கூலர் பிளானை கேன்சல் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக அந்த காசை எடுத்து நீங்கள் பவர் சப்ளையில் போடுங்க, 650W பவர் சப்ளை வாங்குங்க. ஸோ அதுக்கு மேலே உங்ககிட்ட காசு இருக்குன்னா அந்த 8400F அந்த CPUலேருந்து நீங்கள் AMDயோட 7600 CPUக்கு ஜம்ப் பண்ண பாருங்கள். இந்த 8400 ஓகே தான் பட்ஜெட்டில், நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லலை. உங்ககிட்ட பட்ஜெட் இருந்தால் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த CPUயோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட AMDயோட Ryzen 5 5600 ஈக்குவலாக தான் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி அப்படி தான் இருக்குமே தவிர ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரெண்ட் எல்லாம் கிடையாது. அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த 8400Fல இருக்க L3 கேஷ் தான். வெறும் 16MB தான் கொடுத்துருக்காங்க. இது 5600 எடுத்தால் கூட அதில் 32MB கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த CPU சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ AMD அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லலை. உங்கள் பட்ஜெட் அதுதான் அப்படின்னா நீங்கள் அதிலே இருந்துக்கங்க, ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களால் இந்த AIOக்குள்ள சேஞ்ச் பண்ணும்போது 650W பவர் சப்ளை, அப்புறமா அதுலேருந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டு AMDயோட 7600 போக முடியும்னா தாராளமாக போங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த ஸ்பெக்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லிங்கேஸ்வர் ப்ரோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறுபடியுமே ஸ்ட்ரேஞ்சர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. 9060 ST 16GB 38Kக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ 38Kக்கு ஓகே தான், பட் நான் அது நார்மல் ப்ரைஸிங் தான் சொல்லுவேன், ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸிங் கிடையாது. அதுக்கு ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில்
32K நம்மளால 6750 XT வாங்க முடிஞ்சுது. அது ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸ் கார்டு, 12GB VRAM இருந்துச்சு, நல்லா பெர்ஃபார்ம் கொடுத்துச்சு. ஸோ அது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஓகேயான ப்ரைஸிங்காக தான் இருக்குது. ரொம்ப பெஸ்ட் டீல்னெலாம் சொல்ல முடியாது. 36Kல மேபி கூடிய சீக்கிரமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது லான்ச் ஆன டைமில் 36Kல நிறைய இடத்துல அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் இமீடியட்டாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, நிறைய இடத்துல ஸ்டாக் இல்லை. ஸோ மேபி நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா 35லேருந்து 36Kல வாங்க முடியும். மேபி ஜோடெக் இல்லைனா சஃபேர் பிராண்டிங்கில் வந்து உங்களால் 35Kலேருந்து 36Kல வாங்க முடியும். ஸோ அப்புறமா அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த H4 லூஃபி ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு மறுபடியும். ஸோ இவர் RTX 5070ல 2Kல ஹை பர்ஃபார்மன்ஸ் கேமிங் பிசி கேட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் மானிட்டரும் சேர்த்து அதோட டோட்டல் பட்ஜெட் 1,30,000 அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கான பிசி பில்டோட ஸ்பெக்ஸை நாம இப்போ ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி அவர் GPU செலக்ட் பண்ணிட்டாரு. அவர் RTXோட 5070ல தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியுமே அவர் அதுதான் செலக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கான CPU எதுன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நாம இப்போ AMD சைடில் தான் போய் ஆகணும். ஏன்னா இது கேமிங் பிசி பில்ட் நல்ல பட்ஜெட்லேயுமே வேணும்னா கண்டிப்பாக நம்ம AMD தான் போகணும். இந்த பெருசாக பட்ஜெட்டில் கேமிங் பிசி பண்ண முடியாது. ஸோ இங்கே பட்ஜெட்டில் நல்ல CPUன்னு பார்த்தோம்னா AMDயோட 7600 அப்புறமா AMDயோட 7600X தான். இப்போ இந்த ரெண்டு சிபியும் பார்த்தோம்னா ரெண்டு சிபியுமே கிட்டத்தட்ட 1000 rupees ப்ரைஸ் டிஃபரன்ஸில் தான் இருக்குது. நான் இன்னைக்கு மார்னிங் தான் செக் பண்ணேன். ரெண்டு சிபியுமே 17,000லேருந்து 18,000க்குள்ளே தான் இருக்குது. நானாக இருந்தால் இங்கே கண்டிப்பாக 7600X தான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. 7600 ஓவர் கிளாக் பண்ணால் 7600X ஆகிடும், அதுதான். மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அது ஃபேக்டரியிலேருந்து அப்படியே வரதுனால நாம 7600Xே செலக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா இதுக்கான மதர்போர்டை பற்றி பார்த்தோம்னா நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுறது 10,000லேருந்து 11,000க்குள்ளேயே ஜிகாபைட்டோட B650M D3 HP கிடைக்கும். ஸோ இந்த மதர்போர்டை பற்றி பார்த்தோம்னா இதில் 9 VRAMs கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்லாட்லேயுமே PC Gen 4க்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ 2.5GB லேனுமே இருக்குது, Type-C போர்ட்டுமே இருக்குது. VRAMஸுக்கு சின்னதாக ஒரு ஹீட் சிக்மே கொடுத்துருக்காங்க, 4 RAM ஸ்லாட்டுமே இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு 10,000லேருந்து 11,000க்குள்ள இந்த மதர்போர்டு சூப்பர் வேல்யூ ஃபார் மணி மதர்போர்டு தான். ஸோ நம்மளோட இந்த 7600X CPU-வோட மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸை இந்த மதர்போர்டால் தாராளமாக தர முடியும். ஸோ அப்புறமா இந்த PC பில்டுக்கான பவர் சப்ளை நான் சஜஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக 750 வாட் தான் போகணும். ஸோ என்னோட ஃபேவரட், நான் இதை தான் வாங்கணும்னு சொல்லலை, ஆனால் டீப்கூலோட 750 வாங்கலாம். கண்டிப்பாக டீப்கூலோட PL 750 ATX 3 இல்லைனா 3.1 கம்ப்ளைனோட வர புது மாடல் பவர் சப்ளை. ஸோ இல்லைனா நீங்கள் வேறு பிராண்டிங்கில் கூட ஒரு நல்ல ரேட்டிங்கில் இருக்க பவர் சப்ளை வாங்கலாம். நான் சொல்கிறது கோல்டு சர்டிஃபிகேட், ப்ரோசன் சர்டிஃபிகேட் கிடையாது. ஸோ பவர் சப்ளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதில் ஃபுல் லிஸ்ட்டுமே இருக்குது, இந்த பவர் சப்ளை வாங்கலாம், இது வாங்கக்கூடாதுன்னு. ஸோ அப்புறமா நான் இதுக்கு சஜஸ்ட் பண்ணுறது RAM. ஸோ நான் யூஸ்வலாக எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுற DDR5 RAM கிட்டு தான். 6000 மெகா ட்ரான்ஸ்ஃபரில் CL13 தான். ஸோ இதை ஒரு கிட்டாக வாங்கணும்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இதோட பட்ஜெட் 130K வரைக்கும் இருக்குது. ஸோ RAM கிட்டுன்னு சொன்னால் 16x2 ஸ்டிக் வரும், அதாவது 32GB வந்துடும். ஸோ இதில் 6000 மெகா ட்ரான்ஸ்ஃபரில் CL13 தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ரேமோட ப்ரைஸிங் 10,000லேருந்து 11,000 வரைக்குமே ஆகும். ஸோ அப்புறமா NVMe SSD. ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்மளால சாம்சங் 990 Pro Evo எல்லாம் போக முடியாது. ஏன்னா நமக்கு இங்கே 2K பர்ஃபார்மன்ஸ் வேணும். ஸோ அதுக்கு இந்த பட்ஜெட்டில் கம்ப்ளீட் பண்ணணும்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது ஒரு 5000க்குள்ள Gen 3 இல்லைனா Gen 4 போதும். கேமிங் பண்ணுறதுக்கு தாராளமாக Gen 3 போதும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதனால் Gen 4 கிடைச்சா நான் வாங்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். 5000க்குள்ள Gen 4 கூட கிடைக்கும். நேற்றைக்கு கூட நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், Amazonல Gen 4 NVMeயோட ப்ரைஸ் சடனாக ட்ராப் ஆச்சு. நான் அதோட போஸ்ட் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. ஸோ Gen 4 NVMe அண்டர் 5Kலே கிடைச்சிது நேற்றைக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே NVMe 6000க்கு மேலே போயிடுச்சு ப்ரைஸிங். ஸோ இந்த மாதிரி டீல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட டெலிகிராம் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணுங்கள். யூடியூப் சேனலோட நோட்டிஃபிகேஷனுமே ஆன்லாம் வச்சுக்கோங்க. ஸோ அண்டர் 5000ல நீங்கள் வந்து Gen 3 இல்லைனா Gen 4 எது வாங்கினாலுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு கேமிங் பண்ணுறதுக்கு தாராளமாக அது போதுமானது தான். ஸோ அப்புறமா இந்த PC பில்டுக்கான கேபினட். ஸோ யூஸ்வலாகவே பட்ஜெட்டில் PC பில்ட் பண்ணுறோம்னா நான் சஜஸ்ட் பண்ணேன் 2500 3000ல ஒரு கேபினட் வாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம 1,30,000 வரைக்குமே ஸ்பெண்ட் பண்ணுறோம். நம்ம கண்டிப்பாக வந்து 5000 rupees ஒரு நல்ல கேபினட்டாக வாங்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் சொல்ல போனால் எல்லா வெரைட்டிலையுமே ஆப்ஷன் இருக்குது. ஃபிஷ் டேங்க் டைப்லேயுமே உங்களுக்கு கேபினெட் இருக்குது, இல்லைனா 360mm டாப்பில் மவுண்ட் பண்ணுற மாதிரி கேபினெட்டுமே இருக்குது. இங்கே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல கேபினெட்டாக வாங்கலாம். முடிஞ்ச வரைக்குமே நல்ல ஏர் ஃப்ளோ இருக்க ஒரு கேபினெட்டாக வாங்குங்க. இப்போவே இந்த PC பில்டோட காஸ்ட் கிட்டத்தட்ட 1,14,000 15,000 அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிறது 15,000 தான். ஸோ இந்த 15,000ல நமக்கு 2K மானிட்டர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கூட 2K மானிட்டர் ஏசர் நிட்ரோ இல்லைனா அதர் பிராண்டில் கூட 2K மானிட்டர் 15,000 கீழே சேல் இருக்குது. அதாவது 27" 2K மானிட்டர் IPS பேனல் 0.5 millisecond இல்லைனா 0.1 millisecond 180 Hz இப்போவுமே அண்டர் 15,000 இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த மானிட்டர் செலக்ட் பண்ணலாம். ஸோ மானிட்டரோட GST ட்ராப் ஆக போகுது, மேபி ப்ரைஸ் ட்ராப் ஆகலாம். அது கம்மிங் 22க்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ அப்படி இருந்தாலுமே நான் கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கப்புறமா தான் PC பில்ட் பண்ண போகிறீங்கன்னா
மானிட்டர் வாங்குறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா இந்த சேல் டைமில் ப்ரைஸ் ட்ராப் ஆச்சுன்னா அப்போ கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ லூஃபி ப்ரோ, நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணி இந்த மானிட்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது ஏசல் நெட்வொர்க் மாதிரி மானிட்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 1,30,30,000 பட்ஜெட் வந்துடும். ஸோ இன்னும் நீங்கள் ஒரு 2,000 rupees எக்ஸ்ட்ரா போடணும்னு தான் சொல்லுவேன், அதாவது ஏர் கூலருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு ஏயோ தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே டீகூலோட ஒரு AK620 இல்லைனா AG400 இந்த மாதிரி ஒரு ஏர் கூலரை கூட வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அது கூடவே ஒரு நல்ல தெர்மல் பேஸ்ட்டுமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது ஆர்டிக்ஸோட MX6 இல்லைனா நாக்டோட NH2 இந்த மாதிரி ஒரு நல்ல தெர்மல் பேஸ்ட்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பிசி பில்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது 2Kல உங்களால் சூப்பராக கேமிங் பண்ண முடியும் இந்த பிசி பில்டில். உங்களோட டவுட் கண்டிப்பாக கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் லூஃபி ப்ரோ. உங்களுக்கு இன்னுமே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போவுமே இந்த போஸ்ட்டுக்கு Q&A போஸ்ட்டில் நான் கமெண்ட் பண்ணணும்னு இருந்தேன், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் டெய்லி நைட் லைவ் ஸ்ட்ரீம் வரேன். நைட் இல்லைனா ஈவினிங் கூட சம்டைம்ஸ் நான் லைவ் ஸ்ட்ரீம் வரேன். ஸோ அங்கே நீங்கள் வந்து என் கூட பேசலாம். நான் உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் அப்போவே கிளியர் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சிருந்தா. இல்லைனா உங்களுக்கு கமெண்ட்டில் கூட ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என் கூட பேசணும்னா என்னோட லைவ் ஸ்ட்ரீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.